இல்லப்பா. என்னடா காலேஜுக்கு போகலையா? இல்லப்பா. ஏன், என்னாச்சு? சரி விடு, உனக்கு எப்போ போகணும்னு தோணுதோ அப்போ போ. போக வேண்டாம்னா வீட்லயே ரெஸ்ட் எடு. சரியா? என் மேல ஏன்பா இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க? என்ன கேள்விடா அது? சொல்லுங்கப்பா, ஏன் என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்க? நான் மட்டும் இல்லடா, பொம்பளை பிள்ளைய பெற்ற ஒவ்வொரு அப்பனும் இப்படித்தான் மகன் மேல அளவு கடந்த பாசத்தை வச்சிருப்பாங்க. சமீபத்துல ஆஸ்பத்திரியில ஒரு வாசகம் படிச்சேன்டா. கடவுளை வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும். ஆனால் அந்த கடவுளே நமக்கு குழந்தையாக வேண்டுமென்றால் பெண் குழந்தை பிறக்கும்னு எழுதியிருந்தது. அது உண்மைதான்டா. நீ எனக்கு பிறந்த சாமிடா. ஒவ்வொரு பொண்ணும் ஒரு சாமி தான். மீனாட்சி, நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். அதை உன் அண்ணங்கிட்ட சொல்லிடாத. என்னப்பா? உங்க அம்மா முதல்ல கர்ப்பமா இருந்தப்போ எனக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். வீட்டில் இருக்கிற அத்தனை பண்ட பாத்திரங்க, ஃபேனு, கட்லு, பீரோ, டிவின்னு எல்லாத்துலேயும் தங்க மீனாட்சின்னு தான் நான் பேர் எழுதி வச்சிருந்தேன். ஆனா ஆஸ்பத்திரியில் பையன் பிறந்திருக்கான்னு சொன்னதும் எனக்கு வந்தது பாரு கோபம். ஆம்பளை பிள்ளையாச்சுன்னு கோவப்பட்டு 2 நாள் அவங்க அண்ணனை பார்க்கவும் இல்லை, கையில தூக்கவும் இல்லை. அப்புறம் உங்க அம்மா கூடிய சீக்கிரமே ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று தரேன்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்தவும் தான் உங்க அண்ணனையே போய் பார்த்தேன். அப்புறம் 2 வருஷமா நான் கோயில் குளம்னு ஏறி இறங்கி தவம் இருந்ததுக்கு அப்புறம் தான் நீ பிறந்த. எனக்கு ஒரு ஆசை மீனாட்சி. என்னப்பா? சமீபத்துல டிவியில ஒரு பாட்டு பார்த்தேன். அதுல நடிகர் அஜித்குமார் இருக்காருல்ல, தன்னோட மகளை ஊரா கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுறாரு. அதை பார்த்ததுமே அடடா, நாம எம்புட்டு சம்பாரிச்சோம், ஆனா நம்ம மகளை ஒரு இடத்துக்கும் கூட்டிட்டு போகலையேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுடா. அதனால கூடிய சீக்கிரமே உனக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்றோம். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், லண்டன்னு அத்தனை நாட்டையும் நம்ம சுத்தி பார்க்கிறோம். சரியா? மன்னிச்சிருங்கப்பா, உங்களை ஏமாத்திட்டு நான் மட்டும் நாளைக்கு கனடா போக போறேன்ப்பா. டேய், எதுக்குடா கண்கலங்குற? என் மேல உங்களுக்கு கோவமே வராதாப்பா? நீ தப்பு பண்ணாதனடா நான் கோவப்படுறதுக்கு. என் மக மீனாட்சி தப்பே பண்ண மாட்டான். ஒருவேளை தப்பு பண்ண மாட்டான். பண்ணா அப்பாவும் கோவப்பட மாட்டேன். நிஜமாவாப்பா? உண்மையில எப்பவும் கோவப்பட மாட்டேன் மீனாட்சி. என்ன மன்னிப்பீங்களாப்பா? உன் மேல கோபம் வந்தா தானடா மன்னிக்கிறதுக்கு. அதான் எனக்கு எப்பவுமே வராதே. அப்பா, என்னடா? மன்னிச்சிருங்கப்பா. நாளைக்கு உங்களை ஏமாத்திட்டு மொத்தமா போக போறேன்ப்பா.